சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 5/3/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. நேற்று முரளியில் சொன்னது அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா படிப்பு மூலமாக தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், பாபாவுடைய உதவி கிடைக்கிது. அதனால் பாபா மூலமாக கிடைக்கிற இந்த ஞானத்தை ஒன்று விடாமல் கிரகிச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ கிரகிச்சிக்கிட்டே இருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இல்லையா? முரளி கேட்கணும், கேட்டது ஆசை போட்டு 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 நமக்குள்ளே ஜீர்ணிச்சிக்கணும். ஆத்மாவுக்குள்ளே அது குணங்களாக பதிவாயிடணும். ஸோ அதுவும் பண்ணணும், கேட்டுக்கிட்டேவும் இருக்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பகவானே வந்து கற்பிக்கிறார், ஞானக்கடலை கற்பிக்கிறார். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அற்புதம். மிஸ் பண்ணிடாதீங்க. கேள்வி: தகுதியான பிராமணன் அவருடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? இல்லையா? பிராமணன் சொல்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன் யார் அப்படின்னா, யார் வாயில் எப்போவுமே கீதா ஞானம் மட்டும் மனப்பாடமாக இருக்குதோ, வாயை திறந்தாலே அந்த ஞானம்தான் வரணும். இல்லை, எப்போ கேட்டாலும் அவங்க இந்த ஞானத்தை சொல்ல முடியணும். அப்போ தான் அவங்க உண்மையான பிராமணன். யார் நிறைய பேர் தனக்கு சமமாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்களோ, நிறைய பேருக்கு இந்த ஞான செல்வத்தை தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ, இதன் மூலம் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்களோ, யார் தங்களுக்குள்ள இவங்க இப்படி அவங்க இப்படின்ற அபிப்பிராய பேதத்தில் வராமல் எல்லார்கிட்டையும் பிரியமாக நடந்துக்கிறாங்களோ, எந்த ஒரு தேகதாரி மேலேயும் புத்தி சிக்கிக்காமல் இருக்குதோ, அவங்க தான் உண்மையான பிராமணன். இல்லையா? கீதா ஞானம் மனப்பாடமாக இருக்கணும், தனக்கு சமமாக ஆக்கிக்கிட்டே இருக்கணும், ஞானத்தை தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வந்து முட்டிட்டு மோதிட்டு இல்லாமல் இருக்கிறது, எந்த தேகதாரி மேலேயும் தனிப்பட்ட பற்று இல்லாமல் இருக்குது. இவங்க தான் உண்மையான பிராமணன். ஏன்னா பிராமணன்னாலே எந்த ஒரு பூதமும் தனக்குள்ளே வச்சிருக்காதவன் அர்த்தம். காமம்ன்ற பூதமும் அவனுக்கு இருக்காது, கோபன்ற பூதம், பற்று, பேரஸ், அகங்காரம் எந்த பூதமும் இருக்காது. காரணம், தேக அகங்காரன்ற மெயின் பூதத்தையே விரட்டிடுவோம். அப்போ தேகம்ன்ற அந்த உணர்வே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது? ஆத்மா, ஒரு சின்ன புள்ளி. ஸோ அப்படி ஆத்மா அபிமானியாக இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற குழந்தை தான் தகுதியான பிராமணன். நிரந்தரமாக அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் தகுதி வாய்ந்த பிராமணன். அப்போ தான் அவங்களுக்குள்ளே எந்த பூதமும் இல்லாமல் இருக்கும். ஸோ கேள்வி பதிலில் செம பவர்ஃபுல் பாயிண்ட். இல்லையா? திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும். நான் உண்மையான பிராமணனாக இருக்கிறேன்னா, கீதா ஞானம் மனப்பாடமாக இருக்குதா? கீதா ஞானம்னா என்னது? இந்த முரளியில் வர முக்கியமான பாயிண்ட்ஸ். ஞானத்தின் சொரூபமாக இருக்கிறேன்னா, இதை சொல்லி சொல்லி மற்றவங்களை தனக்கு சமமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறேன்னா, யாரோடவும் எந்த விதமான அபிப்பிராய பேதம், அதாவது இவன் இப்படி அவன் அப்படி அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறேன்னா, ஸோ அதாவது என்ன அர்த்தம்? யார் மேலேயும் வெறுப்பும் இல்லாமல் இருக்கணும், அதே நேரத்தில் யார் மேலேயும் தனிப்பட்ட விருப்பம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு எந்த பூதமும் இல்லாமல் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கணும். அப்போ தான் தகுதியான பிராமணர்கள். இந்த ஞானத்தை சொல்லக்கூடிய தகுதியான பிராமணர்கள் ஸ்ரீ நாராயணன் ஆகக்கூடிய தகுதியான பிராமணர்கள்னு சொல்ல முடியும். ஓம் சாந்தி. பாபா தன்னை பற்றிய அறிமுகத்தையும் சிருஷ்டி சக்கரத்துடைய அறிமுகத்தையும் கொடுத்துருக்கார். அப்பா ஆஸ்தி ரெண்டுத்தோடைய அறிமுகமும் நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவராக இருந்த நாம தான் இப்போ இப்படி ஆகியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே தான் திரும்ப திரும்ப இந்த சக்கரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். மீண்டும் இந்த சக்கரம் சுத்தம் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நம்ம புத்தியில் இப்போ ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அப்போ பாருங்களேன், இப்போ ஒரு பக்காவாக நான் பாபா நினைவில் இருக்கணும், அப்படியே சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும் போதெல்லாம் கூடவே இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு குஷியை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பாருங்கன்னா திரும்ப இதே தான் நடக்கும்ன்ற எண்ணமே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். இப்போ ஒரு நாடகத்தை உருவாக்குறாங்க அல்லது ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா, திரும்ப திரும்ப எத்தனை தடவை போட்டாலும் அதே தான் ஓடும்ல. அந்த மாதிரி இந்த எல்லையற்ற நாடகம் சிருஷ்டி சக்கரம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது.
ஸோ இந்த சக்கரம் உங்கள் புத்தியில் சுற்றணும். நான் என்னவா இருந்தேன், ஸ்ரீ நாராயணனாக இருந்தேன், மீண்டும் நாராயணன் ஆக போகிறேன், நாராயணன் ஆத்மாவே தான் நான், அதே தான் தத்துவம், நானே தான் அது. அது உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். நான் தான் அந்த நாராயணன், நான் தான் அந்த நாராயணன். அதனால்தான் உங்கள் பேர் என்னது? ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி. சுயம் ஆத்மா, ஆத்மாவை தரிசனம் பண்ணுறீங்க. அந்த சக்கரம், ஆத்மா இந்த சக்கரத்தில் என்னென்னவாலாம் இருந்துச்சுன்றத புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னும் என்னென்னா, நீங்கள் இதை சுற்றிக்கிட்டே இருக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா ஆத்மா தூய்மையாகிட்டே இருக்கும். இந்த ஞான சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் தானாக. ஆச்சரியமாக இருக்கும். பாபா மூலமாக கிடைச்சிருக்கிற இந்த ஞானத்தை கிரகிச்சிக்கணும். கடைசியில் அதாவது நீங்கள் கிரகிக்கிறது எப்படி இருக்குன்னா, கடைசியில் அப்பாவும் இந்த படைப்புடைய ஞானத்தை தவிர வேறு எதுவுமே இல்லாத அளவுக்கு, இது ரெண்டு மட்டுமே மைண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நீங்கள் கிரகிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு பத்தியம் இருக்கணும். என்ன பத்தியம்? இதை தவிர வேறு எதையும் கேட்க, பார்க்க, நினைக்க, பேசக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அற்புதமான முயற்சி பண்ணணும் குழந்தைங்க. இது படிப்பு பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த படிப்பை பற்றி தெரியாது. வர்ணங்களுடைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? நாம் எல்லோரும் ஒன்றா ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி ஆக முடியும்? எல்லா மதத்தினரும் ஒன்றா ஆக முடியாது. ஒரே மதத்தில் எடுத்துக்கிட்டாலும் வர்ணம் இருக்குது. அதுவும் குறிப்பாக பாரத தேவதா தர்மத்தில் வர்ணம் இருக்குது. ஸோ வித்தியாசம் இருக்குதே. ஸோ எப்படி எல்லோரும் ஒன்றாக முடியும்? செம பாயிண்ட். நீங்கள் ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கனாலே எல்லாரோட உங்களால் ஒன்றா பழக முடியாது. அப்போ எப்படி ஒன்றாக முடியும்? இல்லையா? நமக்கு ஏற்ற மாதிரி ஆளை தான் நம்ம ஃப்ரெண்டு பிடிப்போம். அப்படி இருக்கும்போது எப்படி ஒன்றாக முடியும்? இந்த உலகம் முழுவதும் ஒன்றா ஆகுறதுன்றது நடக்கவே முடியாத காரியம். நம்ம வேணால் பாபா சொல்கிற மாதிரி இன்னைக்கு சொல்கிறார் இல்லையா, யார் மேலேயும் அபிப்பிராய பேதம் இருக்கக்கூடாது. ஸோ பாபா சொல்கிறத கேட்டு நம்ம வேணால் மாறலாம். ஆனால் உலகத்தில் எல்லாரும் மாற மாட்டாங்க. ஸோ முழு உலகத்துலேயும் ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி வேணும். அப்போ தான் எல்லோரும் ஒன்றாக முடியும். ஒத்துக்குவாங்களா? ஒரே ஒரு மொழி ஒத்துக்குவாங்களா? இந்தியாவில் ஹிந்தியே ஏற்றுக்க மாட்டுறாங்க, அதுலேயும் குறிப்பாக நம்ம இருக்கிற இடத்துல இல்லையா? ஆனால் சத்தியுகத்தில் தான் அப்படி இருந்துச்சு. ஒரே மொழி, ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம். ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் ஒரே ராஜ்யம். அதன் எஜமானர்களாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க. உலகத்தில் ஒரு அமைதியின் ராஜ்யம்னா அதுதான் அமைதியான ராஜ்யம்னா அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்தான். இந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஆனால் வேதத்தில் தப்பாக போட்டு அங்கே சண்டை நடந்துச்சு, இங்கே சண்டை நடந்துச்சுன்னு காட்டிட்டாங்க. இது பாரதத்துடைய விஷயம். எப்போ அவங்களுடைய ராஜ்யம் இருக்குதோ அப்போ தான் முழு உலகமும் அமைதியாகுது. அமைதி இருக்குது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருக்கும் பொழுது தான் எந்த மூலையிலையும் அசாந்தி இருக்காது. இந்த ரகசியம் நமக்கு மட்டும்தான் தெரியும். பாவம், மற்றவங்க எல்லாரும் பக்தர்கள். அப்போ உங்களுடைய மனநிலைக்கும் உங்கள் புத்திக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பக்தி வேற, ஞானம் வேற. பக்தி செய்யலைன்னா ஏதாவது பூதம் பேய் பிடிச்சிக்குமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் பிடிக்காது. ஏன்னா நீங்கள் பாபாவுடையவராகி இருக்கிறீங்க. இந்த ஞானத்தின்படி நடக்கணும், பாபா நினைவில் மூழ்கி இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற பூதம் வெளியேறும். இதை தவிர வேறு வழியே கிடையாது. பக்தி செய்கிறதுனாலாம் அது வெளியேறாது இல்லையா? ஒரு மதத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிரிவு பார்த்திங்கன்னா பேய் ஓட்டுறது தான் அவங்களுடைய மெயின் வேலையாகவே இருக்குது. அப்போ பக்தி தான் பண்ணுறாங்க, ஆனால் ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற பேய் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. உண்மையிலே இருக்குதா இல்லை செட்டப் பண்ணியிருக்கிறாங்களான்னு டவுட்டாக இருக்குது இல்லையா? ஸோ பக்தி பண்ணுறதுனாலலாம் ஒன்றும்
அவள் பக்தி பண்ணலைன்னா ஒன்றும் பேய் பிடிக்காது. அப்பாவுடையவராகி அப்பா சொல்கிற மாதிரி நடந்துக்குங்க. தானாகவே உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த 5 பூதம் போயிடும். இதுவே போயிடுச்சுன்னா வேறு எந்த பூதமும் உள்ளே வர்றதுக்கு வேலை கிடையாது. அதுக்கு முதல் நம்பர் பூதமே இந்த தேக அகங்காரம் தான். இதை உங்களுக்குள்ளேருந்து வெளியேற்றுறதுக்காகத்தான் பாபா உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்குறார் இல்லையா? முதல் நம்பர் பூதம் தேகம், தேக அகங்காரம். சார், நான் தேகன்ற உணர்வை மறந்து நான் ஒலி ஒவ்வொருத்தரையும் ஒலியாக பார்க்குற அந்த பயிற்சி, அதுதான் மெயின். அது இருந்துச்சுனாலே எல்லா பூதமும் வெளியேறிடும். ஏன்னா இந்த தேக அகங்காரன்ற பூதம் தான் நம்பர் 1 பூதம், மோசமான பூதம். காமமே அடுத்தது தான். தேகம் நினச்சா தானே காமம் வரப்போகுது. ஸோ அதை வெளியேற்றுறதுக்காகத்தான் பாபா உங்களை ஆத்ம அபிமானி புள்ளி ஆகுங்க. மகாபாரதத்தில் அர்ஜுனன் புள்ளி தான் கண்ணுக்கு தெரியுதுன்றானே, அதுதான். வெளியிலையும் புள்ளி தான் தெரியுது, உள்ளேயும் புள்ளி தான் தெரியுது. பாபாவை நினைவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த பூதமும் உங்கள் எதிரில் வர்றதுக்கு தைரியமே வைக்காது. எந்த பூதமும் வராது. ஆனால் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஒரு பிறவி, கடைசி உயிர் பிரிகிற வரைக்கும் பாபா நினைவு விடாமல் இருந்தீங்கன்னா அடுத்த 21 பிறவிக்கு எந்த ஒரு பூதமும் உங்கள் முன்னாடியும் வராது, ஒட்டுமொத்த உலகத்துலையுமே இருக்காது. ஏன்னா ராவண சம்பிரதாயத்தில் தான் இந்த 5 பூதங்கள் இருக்கும். அது ராமராஜ்யம், இதுதான் ராவண ராஜ்யம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ராவண ராஜ்யத்தில் கீழானவர்கள், அதுதான் பிரஷ்டாச்சாரின்னு ஹிந்தியில் சொல்கிறோம். ராமராஜ்யத்தில் மேலானவர்கள் இருப்பாங்க, அதுதான் சிரேஷ்டாச்சாரி. கீழானவர்கள் நிறைஞ்ச ராஜ்யம் ராவண ராஜ்யம், உயர்ந்தவர்கள் நிறைந்த ராஜ்யம் சத்யுக ராஜ்யம். ஆனால் இந்த ரகசியமே, இந்த வித்தியாசமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் கூட யார் சாமர்த்தியசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். இன்னொன்று புரிஞ்சிக்க முடியும். பாபா எதனால் சொல்கிறாரு, எப்படி கீழானவங்க சொல்கிறார், இவங்களும் நல்லவங்க மாதிரி தானே இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தா தெரியும், நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே விகாரம் இருக்குது. ஏன்னா மாயான்ற பூனை குறைஞ்சது கிடையாது. என்ன பண்ணிடுது, பாபா குழந்தைங்களுக்குள்ள மாயை பிரவேசமாகி தேவையில்லாத எண்ணம், சந்தேக புத்தி எடுத்துகிட்டு வந்து படிப்பை விட்டுட வச்சிடுது, சென்டருக்கு வர விட மாட்டேங்குது. அதனால் தெய்வீக குணங்களும் தாரணை பண்ண விட மாட்டேங்குது. ஏன்னா கண்ணும் ஏமாத்திடுது. இல்லை, வெளியில் எல்லாம் அழகாக இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு இப்போவே சாமி ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது நல்லாயிருக்கும், சூப்பர் இப்படி போகணும், அங்கே போனவொடனே பயங்கர அழகானவங்க, அப்போ தான் மாயா எடுத்தாந்து முன்னாடி நிறுத்தும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் போகணும்? சரி, நம்ம அதை அனுபவிச்சுட்டு வரலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்கே வர்றது? கடைசி வரைக்கும் அங்கே ஏன்னா அது மைண்டு தெரியும், அங்கே போனவனே காமத்தை விட்டுணுன்ற எண்ணம் மட்டும் பதிஞ்சிடும், ஞானம் மற்றதெல்லாம் இல்லாட்டினா கூட. ஸோ அப்போ சரி, நானும் வென்றுட்டு வரேன், கடைசி வரைக்கும் வெல்லவே முடியாது. ஸோ அப்படி ஏமாத்திடுது மாயா. அதே மாதிரி ஏதாவது ஒரு சுவையான பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சால் நாக்கில் எச்சி ஊறுது, எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. இப்போ என்ன அர்த்தம், கர்மேந்திரியம் அவங்க வசமாக இல்லை, கர்மேந்திரியத்தின் வசத்தில் அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் பாபா சொல்கிறார், சித்தி வீட்டுக்கு போகிறது இல்லை, லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது குறிக்கோள். ஒரு கடலை மிட்டாய்க்காக லக்ஷ்மி நாராயணன் பதவியை இழப்பானா எவனாவது முட்டாள்? அந்த மாதிரி ஒரு சின்ன சுவையான பொருள் சாப்பிடும்போது அந்த பதவி காலின்னு முடிவு பண்ணிக்கணும். ஒரு அழகான நபரை ரசிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்தாலே லக்ஷ்மி நாராயணன் பதவியை இழந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் சொல்கிறார், உன்னுடைய குறிக்கோள் மிக உயர்ந்த குறிக்கோள். அந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், இங்கே ஒன்றுமே கிடையாது, இது பின்னாடி போய் நீ மயங்குறியே. லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும்னா அவங்களுக்கு ஈக்குவலாக தெய்வீக குணங்களை நீ இப்போ தாரணை பண்ணணும். சத்யுக தேவதை ஸ்ரீ லக்ஷ்மியே இங்கே வந்துட்டா மாதிரி உங்களை பார்த்தா அனுபவம் ஆகணும். இதை லட்சியமாக வச்சுக்கணும். என்னை நான் அவங்கக்கிட்ட ஸ்ரீ லக்ஷ்மியாக பேச போகிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல தேவை, ஆனால் உங்களுக்குள்ளே நான் லக்ஷ்மி பேசிகிட்டு இருக்கிறேன், அல்லது நான் ஸ்ரீ நாராயணன் பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த உணர்வில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பேசுங்க. அப்போ ஸ்ரீ நாராயணன் எப்படி பார்ப்பார், ஆத்மாவை பார்ப்பார், அன்பாக பார்ப்பார், பரிசுத்தமான பார்வை இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு 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 ஒரு
நிமிஷத்துக்கும் அந்த ஞான பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படியே தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தெய்வீக குணத்தை தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சத்யுகத்தில் எப்படி ஸ்ரீலக்ஷ்மி நாராயணன் மகாராஜா மகாராணி இருக்கிறாங்களோ அதேமாதிரி பிரஜைகளும் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் தெய்வீக குணங்கள் நிரம்பி இருக்கும். அங்கே அசுர குணங்கள் யாருக்கிட்டேயும் இருக்காது. காரணம் அங்கே அசுரர்களுக்கே வேலை கிடையாது. கலியுகத்தில் தான் அசுரர்கள். பிரம்மா குமாரர் குமாரிகளாகிய உங்களை தவிர இந்த விஷயம் யாருக்குமே புரியல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டன்ற சுத்த அகங்காரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டது நடைமுறைப்படுத்தணும். அந்த தெய்வீக குணங்களை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? மற்றவங்க எப்படி பேசினா என்னன்னா அன்பாக தான் பேசுவேன் இல்லையா? யார் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள்னு ஒரு பாட்டு வருது, சினிமா பாட்டு. ஆனால் ஏன் செய்யணும் இல்லையா? ஒரு பிரதர் இதை சொன்னார், ஏன் செய்யணும்? யோசிக்கணும்ல. அப்போ தான் இந்த பதவி கிடைக்கும். லட்சியம் இருக்குது நமக்கு. லட்சியமே இல்லாமல் ஒரு கண்ணத்தை அறிஞ்ச மறு கண்ணத்தை கட்டு ஏன் காட்டணும்? அதான் இயேசுக்கிட்ட வந்தாலே பரலோகராஜ்யம் சமீபத்தை ஆயிடுச்சு, அதான் வந்தாச்சு, அதுக்கப்புறம் ஏன் காட்டணும் அப்படின்னு தோணும். அப்போ நமக்கு தெரியணும், இந்த குணத்தின் மூலமாக தான் சொர்க்கத்துக்கே போகிறீங்க அப்படின்றது தெரியணும். நீங்கள் தான் ஆஸ்திகராகி இருக்கிறீங்க. ஸோ இவ்வளவு பெரிய ஞானம், சுத்த அகங்காரம். நான் யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன். அசுத்தமான எண்ணத்தை கூட வரவிட மாட்டேன் மனசில். ஏன்னா நான் ஆஸ்திகன். ஏன்னா இனிமையிலும் இனிமையான தந்தையுடையவர் ஆகியிருக்கிறேன், ஆன்மீக தந்தையுடையவர் ஆகியிருக்கிறேன். ஸோ அப்போ எவ்வளவு சுத்த அகங்காரம் இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு தேகதாரியும் ராஜயோகத்தின் ஞானத்தையோ நினைவு யாத்திரையோ யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது ஒருபொழுதும். ஸோ இதில் தான் நேற்று வாணியை முடிச்சார் இல்லையா? ஒரு சிவத்தந்தையை தவிர யாராலையும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு கொட்டை எழுத்தில் போர்டு வைங்கன்றார். கடவுளை தவிர யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, அது இங்கே நடக்குது. அல்லது இந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் ராஜயோகம் உண்மையான ராஜயோகம் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு கொட்டை எழுத்தில் போடுங்க. அப்போ தான் எங்கேயும் கிடைக்காத ஒன்று இங்கே கிடைக்குதுன்னும் போது தான் வருவாங்க. எந்த தேகதாரியாலையும் ராஜயோகத்தின் ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. ஒரு தந்தை தான் கற்றுக் கொடுக்குறார். அவர்கிட்ட கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்குறோம். யாருப்பா உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறா? யார் உங்கள் குரு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா இது ஸ்கூல் டீச்சர் சத்தியமாக கற்றுக் கொடுத்துருக்க முடியாது. எந்த ஸ்கூல்லையும் எந்த பாடத்துலையும் ஆன்மீக விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது கிடையாது. குரு தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு எந்த மனித குருவும் கிடையாது. நமக்கு சத் குரு இருக்கிறார். சத்தியமான சிவத்தந்தை தான் நமக்கு குரு. அவர் தான் சுப்ரீம், மேலான குரு, மிக மேலானவர். அவரை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. அவரே நமக்கு அறிமுகம் கொடுக்கிறார். அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ சத்தியமானதை மட்டும்தான் சொல்கிறார். சத்தியமானதை மட்டும்தான் புரிய வைக்கிறார். ஸோ நாடகப்படி சத்குரு சிவபாபா நமக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவர் சொல்கிறது அத்தனையும் சத்தியமானது. ஏன்னா சத்தியமான விஷயத்தை போதிக்கிற சத்குரு அவர் ஒருத்தர் தான். உண்மையான கண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான வழியை சொல்கிறாரு. அப்படி அழைச்சிட்டு போகிற சத்தியமானவர் ஒருவர் தான். மற்ற தேகதாரி யாரை நினைவு செஞ்சாலும் அது சொர்க்கத்துக்கு போகிற வழி கிடையாது, போய் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? ஒரு மதமே பார்த்திங்கன்னா எல்லா மதமுமே மனிதர்களை தான் நினச்சிட்டு இருக்குது, கடவுளே நினைக்கல. ஒன்று தேவதையை நினைக்குது அல்லது தர்மஸ்தாபகரை நினச்சிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு தந்தையை மட்டும்தான் நினைச்சணும். ஸோ முஸ்லீம் மதத்தில் அல்லாவுக்கு நிகர் வைக்காதுங்க எல்லாமே சொல்கிறாங்க. பட் அல்லாவை எப்படி நினைக்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதனால் எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்களும் ஒரு தந்தையை தான் நினைவு செய்யணும், மற்றவங்களையும் நினைவு செய்ய வைக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ஆத்மாக்கள் எல்லோரும் எப்படி ஒரு சின்ன புள்ளியாக ஜோதியாக பிந்துவாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பாபாவும் இருக்கிறார்.
ஆனால் எல்லா ஆத்மாவுடைய நடிப்பும் சமஸ்காரமும் ஒரே மாதிரி கிடையாது, தனித்தனி. ஒருவேளை ஒரே மாதிரியான சமஸ்காரம் எல்லாருக்கும் இருந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு இருக்குன்றார். எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொருத்தருடைய அப்போ சமஸ்காரத்துக்கு ஏற்ப தான் உடல் கிடைக்குது. ஸோ நம்ம உடல்னு பார்க்குறதே அவங்களுடைய குணத்தை தான் இல்லையா? அதனால தான் சொல்கிறது, அந்த அழகாக இருக்கிறவங்களுடைய குணமும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது நல்ல குணம் கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா கலையாக இருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஒருபோதும் ஒரே மாதிரி தோற்ற அமைப்பு கொண்ட 2 பேர் இருக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருடைய சமஸ்காரம் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நிர்ணயிக்கிறது எது? சமஸ்காரம். ஆனால் முட்டாள் சயின்ஸு டிஎன்ஏவை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்குது இல்லையா? அந்த டிஎன்ஏவே நிர்ணயிக்கிறது எது? சமஸ்காரம். இதுதான் பெரிய ரகசியம். கண்டிப்பாக கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சிலர் பார்த்தா அப்படியே நம்மள மாதிரியே யோசிக்கிறாங்க, எல்லாமே ஓகே, பட் 100% ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரே மாதிரி இருந்தால் அது ஆச்சரியப்படுறது இல்லை. கணவன் மனைவியே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருப்பாங்க. பார்த்தா அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருப்பாங்க. எப்படி இது? அப்போ பார்த்திங்கன்னா அந்த குணம் ஒத்து போகிறதுனால தானே அவங்க கணவன் மனைவியே ஆகுறாங்க. ஸோ அப்படி தானே கர்ம கணக்கும் வருது. மற்றபடி நாடகம் ஒன்று தான், இந்த பூமியில் நடக்கிறது தான் சிருஷ்டியும் இந்த ஒன்று தான், நிறைய கிடையாது இல்லையா? நிறைய மனிதர்கள், நிறைய உலகம் கிடையாது, எல்லாமே இங்கேயே தான் நடக்குது. மேலே ஒரு உலகம் இருக்குது, கீழே ஒரு உலகம் இருக்கும், நான் எண்ணற்ற உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் இல்லையா? நிறைய பேர் ஏலியன்ஸ் அது இது எதுவுமே கிடையாதுன்றார். நட்சத்திரத்துலலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் உலகம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. யாருப்பா அவங்களுக்கு சொன்னது அப்படின்னு கேட்டால், சாஸ்திரத்தில் போட்டிருக்கு, சூரியனில் ஒன்று இருக்குது, சந்திரனில் ஒன்று இருக்குதுன்னு போட்டிருக்குது. யார் எழுதுனது சாஸ்திரத்தை? மனுஷங்க தானே எழுதுனாங்க. மனுஷன் போய் பார்த்துட்டு வந்தான்னா அப்போ அது கண்டிப்பாக போய் தானே. எப்படி? சூப்பர், செம்ம பாயிண்ட். எப்படி இல்லை? யார் எழுதுனா? வேதங்களை யார் எழுதுனா? எந்த மதத்தின் வேதமாக இருக்கட்டும், யார் எழுதுனா? என்ன பண்ணுறது? இது உருவாக்கப்பட்ட விளையாட்டு. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. வினாடிக்கு வினாடி முழு உலகத்திலும் என்ன பார்ட் நடிச்சதோ, முந்தைய வினாடி என்ன பார்ட்டு நடந்துச்சோ, இப்போ வினாடி என்ன நடக்குதோ, அது எல்லாமே ட்ராமாவில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. பதிவானது அப்படியே நடக்குது. இது எவ்வளோ பெரிய இல்லையா? 3 டைமென்ஷனல் 3D மூவி, 4D 5Dலாம் வந்துடுச்சு. ஆனால் இது என்ன டின்னு சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா உலகம் ஃபுல்லாக நடிக்குது அப்படியே துல்லியமாக. எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? இந்த சக்கரம் எப்படி சுற்றுது, எப்படி அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க, எல்லாமே நம்ம புத்தியில் பதிஞ்சிருக்குது இல்லை? மெயினாக இந்த நாடகம்தான் அவங்கள நடிக்க வைக்கிது. சத்தியுகத்தில் நம்முடைய பார்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்க யாரும் இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க, தேவதா தர்மத்தினர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ வருஷக்கிரமமாக மேலேருந்து கீழே வந்து ஜென்மம் எடுத்து நடிப்போம். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாரோ அதை நீங்களும் மற்றவங்களுக்கு அதே மாதிரி அழகாக புரிய வைக்கணும். நிறைய சென்டர் நாளுக்கு நாள் திறந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தானே பெரிய மனிதர்களும் வருவாங்க, ஏழைகளும் வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏழைங்களுடைய புத்தியில் தான் இது அதிகமாக உடனே பதியும். மற்றபடி பெரிய பெரிய மனிதர்கள் வருவாங்க, இருந்தாலும் எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு நேரம் இல்லைன்ட்டு நின்றுடுவாங்க. நாங்கள் சூப்பராக படிப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஆனால் படிக்கலைன்னா வெளியில் தள்ளப்படுகிறார்கள். எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க, வெளியில் தள்ளப்படுகிறார்கள். பாபாவுடைய ஒரு வேலைக்காரன் தான் மாயா. ஒழுங்காக படிக்கலைன்னா மாயா பிடிச்சி வெளில தள்ளுறோம். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஐடி கார்டு ஸ்வைப் பண்ணுவாங்க, சில இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க, சில இடத்துல கண் வைப்பாங்க. அப்போ தான் அவங்க அங்கே இருக்கிறவங்க. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களான்னா வாசலில் மாயா இருப்பான்,
கவர்ச்சிகரமான ரூபத்தில். நீங்கள் கொஞ்சம் மயங்கி நின்னாலும் அப்படியே வெளியே போன்னு தள்ளிட வேண்டியதுதான். ஏன்னா ஒழுங்காக படிக்கல. படிச்சிருந்தா நீ உஷாராக இருந்திருப்பியே, மாட்டி இருக்க மாட்டியே. ஆனால் மாயா இன்னும் தன் பக்கம் கவர்ந்து இழுத்துடுது. நிறைய குழந்தைங்க படிக்கிறதே நிறுத்திடுறாங்க. பாபா சொல்கிறார், படிப்பை தவற விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை நிறுத்தக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணால் ஃபெயில் ஆகிடுவேன். நேற்று சொல்கிறார் இல்லையா, ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணால் கூட ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ரகசியம் ஒரு வானிலையும் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் மெயின் முரளி இல்லையா, நீங்கள் அந்த ஆத்ம உணர்வுன்றது கூட வர்றதுக்கு நமக்கு வந்துட்டு தான் நினைப்போம். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுதானான்னு தோணும். அடுத்த வருஷம் கழிச்சு இதுதானோ, இன்னும் ஆழம் போயிட்டே இருக்கும். அது எடுத்தோடனே வராது. ஆனால் படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது. அதுதான் உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆனாலும் நான் படிப்பை விட மாட்டேன். எப்படி முஸ்லீம்கள் என்ன ஆனாலும் தொழுகை விடுறது இல்லையோ அந்த மாதிரி இருக்கணும் நம்ம. அப்படி நீங்கள் படிப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸ்கூலில் படிக்கிற நல்ல நல்ல குழந்தைங்க வீட்டில் கல்யாணத்துக்கு போகிறாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்ட்டு லீவ் எடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம நல்லா படித்தா தான் ஸ்காலர்ஷிப்பை பெற முடியும். தவற விட்டுட்டோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இல்லை மம்மி எனக்கு எக்ஸாம் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு வராமல் இருப்பாங்க. யார்? பக்காவாக படிக்கிற குழந்தைங்க. ஏன்னா நல்லா படித்தா தான் ஸ்காலர்ஷிப் அடைய முடியும்னு அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா ஸ்காலர்ஷிப்பை இழந்துடுவோம். அதனால் படிப்பை மிஸ் பண்ணுற எண்ணம் கூட அவங்களுக்கு வராதுன்றார். எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வெட்டியாக நேரம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு இந்த படிப்பை தவிர வேறு எதுவுமே பிடிக்காது. அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கே அதுதான் அவங்களுக்கு உலகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு டீச்சர் தான் படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. ஒரே தடவை தான் நடக்குது. இதை மிஸ் பண்ணலாமா இல்லையா? ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் பாபா சொல்கிறார், ஒருபோதும் படிப்பை தவற விடக்கூடாது. ஆனால் இதில் குழந்தைங்க நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக தான் இருக்கிறாங்க. பாபா எல்லாரையும் பார்க்குறாரு. ஒரு சில குழந்தைங்க தான் ரெகுலராக சின்சியராக முரளி படிக்கிறாங்க. ஒரு சிலர் 2 வேளை படிக்கிறாங்க. இன்னும் நிறைய தடவை படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் அசால்ட்டாக சும்மா கேட்டோம் போனோம் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்னைக்கோ படிக்கிறாங்க. எல்லாத்தையும் பாபா பார்க்குறார். ஏன்னா நல்லா படிக்கிற குழந்தைய பார்க்கும்போது தான் டீச்சருக்கே நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். இது சம பாயிண்ட். இது ஸ்கூல் லௌகிக படிப்புக்குமே இது பொருந்தும். அதனால தான் டீச்சர்ஸ் நல்லா படிக்கிற குழந்தைங்கள முன்னாடி உட்கார சொல்கிறதுடைய உண்மையான காரணம் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் டீச்சருடைய பேரும் ஃபேமஸாக இருக்கும், கிரேடு கூடும், டீச்சருக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அந்தளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. இது ஒரு வானிலை சொல்லியிருக்கிற எதிர இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் முரளி வரும்ன்ற இல்லையா. குழந்தைங்க பக்காவாக இருந்து அப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு சில அவ்வியக்த முரளி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு சில அவ்வியக்த முரளி ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அப்போ அவர் முன்னாடி இருக்கிறவங்க அவருக்கு தெரியுது, அந்த வைப்ரேஷன் தெரியுது. நமக்குமே தெரியும். நம்ம போய் ஒரு கீதா பாடசாலை எங்கேயோ போய் கிளாஸ் எடுக்கணும், பாவனையாக கேட்குறவங்க மத்தியில் செம சூப்பராக கிளாஸ் எடுப்போம். அவங்களே இப்படி கடிகாரத்தை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கும் எடுக்க வராது. பாபா சார் ஒரே கிளாஸு தான், ஒரே டீச்சர் தான். ஆனால் இதில் சிலர் படித்து உயர்ந்த பதவி அடைகிறாங்க, சிலர் குறைஞ்ச பதவி தான் அடைகிறாங்க. அப்போ இல்லையா, டீச்சர் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் அதே கிளாஸில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சிக்கிறதும் இல்லை, கிரகிக்கிறதும் இல்லை, முயற்சி பண்ணுறதும் இல்லை. அதனால் பதவியில் வித்தியாசம் வருது. அதனால் வருமானமும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. எல்லாமே உங்கள் புத்தியின் ஆதாரத்தில் இருக்குது. எந்த அளவுக்கு கிரகிக்கிறீங்க, எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க, இதோடைய ஆதாரத்தில் தான் இருக்குது. வெளியில் என்ன படிப்பாக இருக்கட்டும், கற்றுக் கொடுக்குறது மனுஷன் தானே, மனுஷனுக்கு தானே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே எல்லையற்ற தந்தை சிவபாபாவே நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ கடவுளே கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா கவனக்குறைவு இல்லாமல் படிக்கணும், படிப்பை விடக்கூடாது, ஒரு பாயிண்ட்டு மிஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர்
இன்னொருத்தருக்கு துரோகியாக கூட மாறிடுறாங்க. எப்படி? தலைகீழான விஷயங்களை சொல்கிறது மூலம். அது எப்படி துரோகம் இல்லையா? ஸோ சென்டரில் இருக்கிறவங்கள பற்றியோ அல்லது பிரம்மா தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, சிவன் ஒன்றும் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா பாபாவுக்கும் துரோகி, அந்த யார்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் துரோகி. ஏன்னா அவங்க பாபா விட்டு போயிடுறாங்களே, ஆஸ்தி இழந்துடுறாங்க இல்லையா? அதனால தான் பாபா சொல்கிறார், மற்றவங்களுடைய வழிப்படி நடக்கக்கூடாது, படிப்பை விட்டுடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். ஸோ குறிப்பாக ஸ்ரீமத் பற்றி இப்போ கூட சமீபமாக யாரோ சொன்னாங்க, யாரோ ஒருத்தங்க அவங்க பல வருஷத்துக்கு பாபா குழந்தை பல தடவை மதுபன் போயிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்களாம், புதுசாக யாராவது சின்ன வயசுக்காரங்க வராங்க அப்படின்னா தூய்மையாலாம் இருக்க ட்ரை பண்ணாதீங்க, அது இவங்களாம் சேர்த்து சொல்கிறாங்க, மதுபனில் சேர்த்து போட்டுடுறாங்க, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் சிவபாபா சொல்லவே இல்லைன்னுவாங்களாம். அப்போ புதுசாக வரவங்களுக்கு என்ன தோணும் இல்லையா? ஸோ அதான், உங்களுக்கு ஸ்ரீமத் மேலே நிச்சயம் இருக்குது இல்லை, மற்றவங்க சொல்கிறத கேட்டு உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க இல்லையா? ஏன்னா காமம் ரைட்டுன்னு சொல்கிற நிறைய பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே கிறிஸ்தவ மதத்தில் அந்தி கிறிஸ்து மாதிரி இங்கேயும் அந்தி கிறிஸ்து, அதாவது பாபா ஞானத்தை உள்டாவை சொல்கிறது. பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு தெரியுதுல, அந்த படிப்பை விட்டுடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். ஸோ அதை கெட்டியாக பிடிச்சிட்டுன்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தைரியம் தானாகவே வந்துடும். வார்த்தையே கடவுள் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பாபாவுடைய வார்த்தை நமக்கு அந்த சக்தியை கொடுக்கும். ஸோ அதை கேட்குறத மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. ஏன்னா சொல்லி கொடுக்கறது மனுஷனில் கடவுள். அதனால் அந்த படிப்பை எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது. குழந்தைங்க அந்த படிப்பில் வரிசைக்கிரமமாக இருந்தாலும் ஒரு வேளை விட்டுட்டாங்கன்னா எங்கே போக முடியும்? அவங்க வேறு எங்கேயுமே இந்த படிப்பு கிடைக்காது. ஸோ சிவபாபா கிட்ட படிக்கிறத விட்டு அவனால் போய் மனுஷங்கிட்ட போய் படிப்பாங்களா? அதுவும் பொய்ய இல்லையா? சிவபாபா கிட்ட மட்டும்தான் இந்த படிப்பு இருக்குது, அவர்கிட்ட தான் கிடைக்கணும், அவர்கிட்ட தான் வியாபாரம் பண்ணணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்க போகிறார், மனுஷங்களா கொடுக்க போகிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, தலைகீழான விஷயத்தை தப்பு தப்பாக சொல்லி அங்கே போனால் குடும்பத்தை பிரிச்சுடுவாங்க, அது இதுன்ட்டு சொல்லி மற்றவங்களை பாபா கிட்டேருந்து முகத்தை திருப்பிடுறாங்க. இந்த பேங்க் சிவபாபாவோட இதில் டெபாசிட் போட்டிங்கன்னா 1க்கு கோடி மடங்கு கிடைக்கும். மற்றவங்க இதில் போட்டிங்க உள்ளதும் போச்சு, அப்படி ஆகிடும். ஸோ வெளியில் பக்தி மார்க்கத்தில் சத் சங்கம் பண்ணுறவங்களும் இங்கே சேர்க்குறது முக்கியம் இல்லை, கடவுள் பேங்க்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி சேர்க்குறது? சிவபாபா பேங்க்கில் இங்கே வர நிறைய குழந்தைங்க சிவபாபா உண்டியில் காசு போடுறாங்கன்னா 1 பைசாவுக்கு கோடி மடங்கு ஆக்கி பாபா திருப்பி கொடுக்குறார் சத்தியுகத்தில். ஸோ இதுக்கு பதிலாக அங்கே தங்க மாளிகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த பழைய உலகம் ஃபுல்லாக அழிய போகுது. அதனால் அழிய போகிற உலகத்துக்காக சேர்த்து வைக்கிறதுக்கு பதில் புது உலகத்துக்காக சேர்க்குறவங்க தானே புத்திசாலித்தனம் இல்லையா? அதனால் எண்ணம், சொல், செயல், பொருள் அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணிக்கிறதன் மூலமாக தான் அது புது உலகத்துக்கு மாற்றலாகி நமக்கு புதுசாக கிடைக்குது. பணக்காரங்க, பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் வராங்க. எங்களுக்கு சிவபாபாவுடைய களஞ்சியத்திலேருந்து பாலனையே கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பாலனை பண்ணுறாரு பாபா, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி. உண்மையிலே பார்த்திங்கன்னா பணக்காரங்களை விட ஏழைங்களுக்கு நல்ல பாலனை கிடைக்குது. ஸோ அதனால் ஏழையாக இருக்கிறதுனால எப்படி என்னால் பாபாவுக்கு எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பாபாவுடையவர் ஆகணும், அவ்வளவுதான். நிறைய பேர் விரும்புகிறாங்க பாபாவுடையவர் ஆகணும் அப்படின்ட்டு, ஆனால் அதுக்கு தகுதியுடையவராகவும் ஆகணும் இல்லையா? ஸோ இது சென்டரில் சரண்டர் ஆகிறதுக்குன்னு எடுத்துக்கலாம், அல்லது ஜென்ரலாகவே பாபா குழந்தை ஆகிறதுக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மெயினாக சரண்டர் ஆகணும் அப்படின்னா இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கணும். இந்த ஞானத்தை புரிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களாகவும் கொடுக்க முடியக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் ஆரோக்கியமும் வேணும் இல்லை? வரும்போதே உடம்பே சரியில்லாமலே பேசவே முடியல அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட்டே வேலைக்கு ஆள் எடுக்கும்போது ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிது, இங்கேயும் அதே மாதிரி பார்க்குறாங்க. ஸோ பாபா முரளியில் சொல்லிக்கார், நிஜமாலுவே பார்ப்பாங்க, சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க. சரி,
ஸோ சேவை செய்ய முடியுமா இல்லையான்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்கவுங்க வரிசை கிரமமாக அவங்கவுங்க முயற்சி பண்ணுறாங்க. சில குழந்தைங்க நல்லா முயற்சி பண்ணிவிட்டு திடீர்னு வராமல் விட்டுடுறாங்க. ஏதோ காரணத்துக்காக அல்லது காரணமே இல்லாமல் கூட வர்றதை நிறுத்திடுறாங்க. நிறுத்தின உடனே என்ன ஆகிடுதுன்னா அவங்களுடைய ஆரோக்கியமும் அதே மாதிரி மோசமாகிடுது. ஏன்னா சதாகால ஸோ இது எவ்வளோ பெரிய ரகசியம் பார்த்தீங்களா? பாபா விட்டு போனோடனே ஆரோக்கியமும் அந்த மாதிரி ஆயிடுதுன்ற. ஸோ இது சதா காலத்துக்கு ஆரோக்கியம் ஆகிறதுக்காக வரீங்க. பட் விட்டுட்டு அப்போ யோகத்தில் இருந்துட்டு இந்த ஞானத்தை கேட்டுட்டு சேவை பண்ண 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 இருக்கிற நோயெல்லாம் ஓடி போயிடும், உள்ளுக்குள்ளேயே காணாமல் போயிடும். ஆனால் போனவுடனே என்ன ஆயிடுது? அவ்வளோதான், நோய்வாய்ப்பட்டுறாங்க. இப்போ நோய்வாய்ப்பட்டு விட்டுட்டு போன உடனே நோய்வாய்ப்பட்டுறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஸோ இதுக்கு சிறந்த உதாரணம் ஒரு சிஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதம் பாபா ஞானத்தை எடுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க வேறவங்க. ஸோ பாபா ஞானம் புரிஞ்சிச்சு. வீட்டில் போய் தூய்மை சொன்னோன்னே கொஞ்சம் சண்டை வந்துடுச்சு. சென்டருக்கு வர்றதை நிறுத்தினாங்க. குழந்தை பிறகுது ஒவ்வொன்றுமா. இப்போ வரைக்கும் அந்த குழந்தை படுத்த படுக்கையாக இருக்குது. இது அவசியம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் பிரதர், நான் பண்ண தப்பை யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுதான் இங்கே ஞானத்தை தெரிஞ்சுட்டு தப்பு பண்ணால் அதுக்கு 100 மடங்கு தண்டனைன்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். சதா ஆரோக்கியமானவர் ஆகிறதுக்காக தான் பாபா இங்கே ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஆர்வம் இருக்கிற குழந்தைங்க நினைவுனால தான் நம்ம பாவம் நீங்கும்னு புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க கண்டிப்பாக பக்காவாக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளே செக் பண்ணணும், நேரத்தை எங்கேயாவது வீணாக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய குழந்தைங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. கவனக்குறைவாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா கவனக்குறைவாக இருக்கிறவங்களால மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு பாபா புரிஞ்சுக்குவார். பாபா சொல்கிறாரு, 7 நாளில் தகுதியுள்ள பிராமணி ஆகிடணும். கரெக்டு தான். ஏன்னா இந்த ஞானம் புரிஞ்ச உடனே நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அப்படி வரணும். சும்மா பேரளவில் நானும் பிகே அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பிகேனாலே, அதாவது பிரம்மகுமாரி பிராமணன் அப்படின்னாலே அவங்க வாயில் இந்த கீதா ஞானம் தான் வரணும், மனப்பாடமாக இருக்கணும். எப்போ கேட்டாலும் எப்படிப்பட்டவங்க கேட்டாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஞானத்தை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். பிராமணர்கள்லேயும், அதாவது அந்த கலியுக பிராமணர்களையும் எப்படி வரிசைக்கிரமாக இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் கடவுளே கற்றுக் கொடுக்குற இந்த படிப்பில் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அங்கே போய் என்ன பதவி அடைவீங்க சொர்க்கத்தில்? அதனால் ஒவ்வொருத்தரும் தானாக முயற்சி பண்ணணும். சேவை செய்ய முடியும், என்னால் செஞ்சுருக்கிறோம் பாருங்கள் பாபான்ட்டு பாபாட்டு நீங்கள் நிரூபணம் காட்டுங்க. ஸோ இது செம இல்லையா? சேவை நிரூபணத்தை காட்டணும். பார்த்தீங்கன்னா ஒரு மாதாஜி ஜஸ்ட்டு அந்த ஒரு பக்கத்தில் அப்படி வரைஞ்சி அப்படியே கையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சமையல் முகமே காட்டாமல் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாலாம் அவங்க ப்ரொமோட் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் கிட்டே கூட கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு இன்றைக்கி போய் பார்க்கும்போது பார்த்தோன்னா செம பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி அதாவது இந்த ஞானம் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா யுகத்துலேயும் தனியாகவே வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு அழகான மனைவி வேணும்னா சிவனுடைய ஞானத்தை கேட்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு சித்தர்கள் ஞானமே போதும் அப்படின்னாங்க. ஸோ இது செமையாக இல்லை? அப்போ எப்படி, அதாவது அந்த கல்யாண ஆசையை காட்டி உனக்கு கல்யாணம் வேணும்னா நீ ராஜயோகம் கற்றுக்கோ, இல்லை நீ தனியாகவே சித்தர் மாதிரி தனியாக போய் காட்டில் இருக்க போகிறேன்னா நீ சித்தர்கள் ஞானமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு எந்த ப்ரமோஷன் இல்லாமல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 10, 20, 30, ஒரு சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா 80, ஸோ அப்படியும் கூட வருது. பட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு முக்கியம் இல்லை, மாறுறாங்க பாருங்கள், அதுதான் மெயின் இல்லையா? சரி,
கண்டிப்பாக இதை அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்க டக்குன்னு, ஐயோ அப்போ சித்தர் வழியே தப்பா அப்படின்னு. ஸோ அதுதானே மெயின். இங்கே எல்லாமே குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சித்தர்கள் கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஸோ நிரூபணம் காட்டுங்க சார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா கடமைக்கு பண்ண மாட்டாங்க. அந்த பேப்பரில் வரைகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்லேட்டில் வரைகிறது எனக்கு ஒழுங்காக வரைய தெரியாது. அவங்க அவ்வளோ அழகாக நோட்டில் அப்படியே கலர்லாம் கொடுத்து அவ்வளோ சிரமம் எடுத்து வரைவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் அப்படி வரைஞ்சி எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சிஸ்டர் இதுக்கு பதில் வீடியோ போடுங்க சிஸ்டர், எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னதுக்கப்புறம் இப்போ போடுறாங்க. ஸோ அதுதான் அந்த சேவை நிறுவனம் காட்டினா பாபா கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவார். சரி, அப்போ தான் பாபாவும் புரிஞ்சுக்குவார் இந்த குழந்தை நல்ல பதவி அடையும் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த குழந்தை இதே மாதிரி முயற்சி பண்ணி இதே மாதிரி உயர்ந்த பதவி அடையும். ஒருவேளை இந்த படிப்பை தானும் படிக்கலை, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கல அப்படின்னா தானே புரிஞ்சுக்கணும், நான் முழுசாக படிக்கலை, அதனால தான் என்னால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலன்ட்டு. இப்போ முதல்ல படிக்கணும் இல்லையா, அந்த ஆர்வம் இருக்கணும். பாபா கேட்குறாரு, ஏன் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல? எவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு யாராவது அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? நீ ஏன் எப்போ எடுப்ப? உங்களுக்கு சமமாக ஏன் மற்றவங்களை நீ மாற்றலை இல்லையா? ஏன்னா நிறைய சென்டர் திறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சென்டர்லையும் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிஸ்டர் 3 சிஸ்டர் தான் கிளாஸ் எடுக்க போவாங்க. ஆனால் சென்டர் நிறைய திறக்கும்போது எல்லாரையும் எப்படி அனுப்ப முடியும்? நீங்கள் உருவாகணுமே. ஸோ நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணும். அதாவது நல்லா படிக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதாவது தனக்கு சமமாக ஆக்கிற சேவை பண்ணணும். ஆனால் நிறைய பேர் அவங்களுக்குள்ள சமஸ்காரம் முதல் அபிப்பிராய பேதம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, வெறுப்பு. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கவர்ச்சி. ஸோ அதனால் படிப்பை விட்டுடுறாங்க. அவங்கள பார்க்காம என்னால் இருக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுட்டு அப்புறம் வரேன்ட்டு போயிடுவாங்க நிறைய பேர். ஸோ பாபா சொல்கிறத கண்ணை மூடிட்டு செய்கிறவங்க அடைவாங்க. இல்லை மற்றவங்க பேச்சு கேட்டு போனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். மற்றவங்களுடைய விஷயத்தை கேட்டு நீங்கள் ஏன் உங்கள் படிப்பை விடுறீங்க? உங்களுடைய 21 பிறவியை ஏன் நீங்களே அழிச்சிக்கிறீங்க? என்ன பண்ணுறது? ட்ராமா. அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை. நாளுக்கு நாள் படிப்பு வேகமாகிட்டே போகுது இல்லை, செம்ம பவர்ஃபுல்லாக வருது முரளி. நிறைய சென்டர் திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இழுக்கிறீங்க. ஸோ நாளைக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் பிரம்மகுமாரியாக இருக்கும். அப்போ நமக்கே அசிங்கமாகிடும், நான் அப்போவே வந்துங்க விட்டுட்டேங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த சென்டர் திறக்கிறதுலாம் ஒன்றும் சிவபாபா காசு இல்லை, குழந்தைங்களுடைய செலவு. ஏன்னா குழந்தைங்க இந்த யஜ்யத்துக்காக பண்ணுற தானம் தான் அனைத்தையும் விட நல்லது. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் பண்ணுற தானத்துடைய பலன் வந்து அல்பகால சுகம்தான். இந்த தானத்துடைய பலன் 21 பிறவிக்கான சுகம் கிடைக்குது, அதுவும் நிரந்தர சுகம். நாம் நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், ரெகுலராக படிக்கணும், மம்மா பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆனால் நிறைய பேர் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அதிர்ஷ்டத்தை அவங்களே கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் அதிர்ஷ்டம் வந்து மாதர்கள் மாதாஸோடையது. அதனால்தான் மாதர்களுடைய புகழ் அதிகமாக இருக்குது இல்லையா? அம்மன் கோயில் தானே தெருக்கு தெரு இருக்குது. ஏன்னா ட்ராமாவில் இந்த மாதர்களின் உயர்வும் விதிக்கப்பட்டிருக்குது. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா சொல்றார், குழந்தைங்களே ஆத்மான்னு உணருங்க, உணர்ந்து என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க, ஆத்மாபிமானி ஆகுங்க. இந்த பயிற்சியிலே இருங்க, குறைஞ்சது 8 மணி நேரம். சரீரம் இல்லைன்னா மற்றவங்க சொல்கிறத எப்படி கேட்க முடியும்? அதுக்காக உங்களுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர நீங்கள் சரீரம் கிடையாது. சரீரத்தின் மூலமாக கேட்குற ஆத்மா. இப்போ நான் திரும்பி போகணும்,
அப்படின்றத பக்காவாக மனசுக்குள்ளே நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. கண்ணால் பார்க்குற அத்தனையும் தியாகம் செஞ்சு ஒரு பாபாவை மட்டும் நினைவு பண்ணிகிட்டே இருங்க. இந்த பயிற்சியில் தான் உங்களுடைய பதவி ஆதாரப்பட்டு இருக்குது. மற்றபடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள், எதையும் நிறுத்த சொல்லலை. 8 மணி நேரம் வேலை செஞ்சு 8 மணி நேரம் ரெஸ்ட்டு கூட எடுத்துக்கோங்க. மீதி 8 மணி நேரம் இருக்குது பாருங்கள், அந்த 8 மணி நேரத்தில் இந்த ஈஸ்வரிய அரசாங்கத்தின் சேவை செய்யுங்க. இதுக்கும் சாக்கு போக்கு சொல்கிறீங்கன்னா நீங்கள் இதை எனக்காக பண்ணல, முழு உலகத்துக்கு சேவை பண்ணுறீங்க. அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்காக பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு உலகத்துக்கு செய்தி கொடுத்துட்டு இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் உங்களுக்கு சமமாக்குறீங்களோ அத்தனை பேர் கொண்ட ராஜ்யத்தின் மகாராஜாவாக நீங்கள் ஆவீங்க. அதனால் இதுக்கு நேரம் ஒதுக்குங்க. முக்கியமானதே நினைவு யாத்திரை தான். நேரத்தை வீணாக்கவே செய்யாதீங்க. எப்படி ஒரு கஞ்சன் காசை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும், அது மாதிரி உங்களுடைய நேரத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். இதுக்கு என் நேரத்தை ஒதுக்கலாமா கூடாதா, டக்குன்னு பாபாட்ட புத்தி இணைக்கணும். பாபா சொல்கிறாரு, அந்த அரசாங்கத்துக்கு டெய்லியும் 8 மணி நேரம் வேலை செய்கிறல்ல, அல்லது நீ ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறல்ல, அதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது இல்லையா? ஸோ அப்போதைக்கு 1000 5000 இப்போ 10,000 20,000 கிடைக்குது. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு சேவை செஞ்சால் பல கோடி மடங்குக்கு அதிபதி ஆகுறீங்க, அதுவும் 21 பிறவிக்கு தொடர்ந்து. அப்போ எவ்வளோ மனதார சேவை செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது இன்சூரன்ஸ் தான். அந்த பேங்க் எல்ஐசி அது மாதிரி இதில் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டால் கூட காசு கொடுத்து போடணும். இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு உழைச்சாலே போதும், சேவை செஞ்சாலே போதும். மனதார சேவை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. 8 ரத்தினம் உருவாகிருக்கிறாங்கன்னா குறைஞ்சது 8 மணி நேரம் அப்பாவை நினைவு செஞ்சுருப்பாங்கல்ல. நீங்களும் பண்ணுங்க. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ நினைவு செஞ்சு நேரத்தை வீணாக்குனீங்க, அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. கங்கையில் குளிச்சிங்க, ஜபம் பண்ணீங்க, தபம் பண்ணீங்க. இதன் மூலம் யாருக்காவது அப்பா கிடைச்சாரா? இல்லை ஆஸ்தி கிடைக்குது. அப்பா வந்தால் தானே ஆஸ்தி கிடைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே உங்களுக்கு டைரெக்டாக அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்குது. அப்போ அப்பா சொல்கிற மாதிரி குறைஞ்சது 8 மணி நேரம் அப்பா நினைவில் முழுங்க, உடல்ன்றதை மறந்து ஆத்மான்னு ஆத்ம உணர்வுலே இருங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்க நமக்கு சரம். ஒருபோதும் ஸ்ரீமத்தை விட்டு விலகாதீங்க. மற்றவங்க சொல்கிறபடி நடக்காதீங்க. அப்பா சொல்கிற வழிப்படி மட்டும்தான் நடக்கணும். தலைகீழான விஷயம் சுற்றி நடக்கட்டும், சென்டரில் நடக்கட்டும், வீட்டில் நடக்கட்டும், பிராமண பரிவாரத்தில் நடக்கட்டும், யாருக்கிட்டையாவது நடக்கட்டும். யார் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? நாராயணன் ஆகிறதுக்கு. அது எதோடைய ஆதாரத்தில் இருக்குது? படிப்பில் இருக்குது எல்லா ரகசியமும். அதனால் படிப்பை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுட்டு போய் உங்கள் முகத்தை கருப்பாக்கிக்காதீங்க. முகத்தை அப்பாவுக்கிட்ட இருந்து திருப்பிக்காதீங்க. அபிப்பிராய பேதத்தில் வராதிங்க. நான் வர்றது எதுக்கு இல்லையா? இப்போ கவர்மெண்ட் ஏதோ ஒன்று கொடுக்குது, அப்போ ரேஷன் கடைக்காரன் திட்டான்ட்டு திரும்பி வருவீங்க? இல்லை, அது உங்களுடையது. எதுக்காக போனீங்களோ அதை வாங்கிட்டு வருவீங்க. அதே மாதிரி தான் இங்கே அபிப்பிராய பேதத்தெல்லாம் வராதிங்க. உங்களை செக் பண்ணுங்கள். நான் கவனக்குறைவாக இருக்கிறேன்னா அல்லது படிப்பு மேலே முழு கவனம் கொடுக்குறேன்னா? அப்படி கவனக்குறைவாக இருந்தால் எதுலெல்லாம் நேரம் வீணாகுதோ எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். நான் ஆத்மா 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 அந்த பயிற்சியிலே இருங்க. ஆத்ம அபிமானி ஆகியிருக்கிறேன்னா, ஆன்மீக சேவையை மனதார செய்கிறேன்னா, குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் செய்கிறேன்னா செக் பண்ணுங்க. வரதானம். பழைய சமஸ்காரம் மற்றும் உலகத்தின் உறவுகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்கள். வரதானம். பழைய சமஸ்காரம் மற்றும் உலகத்தின் உறவுகளிலிருந்து அந்த கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஃபரிஸ்தானாலே பழைய உலகத்தின் அனைத்து கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டவர்னு தான் அர்த்தம். அவங்க தொடர்பில் வர்றவங்களுடைய உருவத்திலையும் கவர்ச்சிக்கப்பட மாட்டாங்க. தன்னுடைய தேகத்திலேயோ அல்லது மற்ற தேகதாரிகள் மேலேயோ அல்லது எந்த பொருள் மேலேயோ கவர்ச்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அதனால் அவங்க பழைய சமஸ்காரத்தின் கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டு இருப்பாங்க. அந்த பழைய இல்லையா, பாபா குழந்தை ஆகிறீங்கனாலே நீங்கள் செத்து புது ஜென்மம் எடுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ பழைய எண்ணம், தேகத்தை பார்க்குற எண்ணம், பொறாமை, கோபம், வெறுப்பு, பற்று, இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருப்பாங்க. எண்ணத்தளவிலையும் சரி, உள்ளுணர்வுலையும் சரி, வார்த்தையிலையும் சரி. அந்த பழைய சமஸ்காரத்தோடைய இழுக்கவே இருக்காது, அந்த கவர்ச்சியே இருக்காது. ஸோ
எப்போ அந்த மாதிரி எல்லா கவர்ச்சியிலேருந்தும் விடுபட்டு இருக்கிறாங்களோ, நேரம், தொடர்பு, சூழ்நிலை எதுலேயும் தன்னுடைய நேரத்தை வீணாக்காம, அந்த வீணாக்கிறதுல இருந்து, வீண் சூழ்நிலையிலேருந்து விடுபட்டு, வீண் தொடர்புலேருந்து விடுபட்டு, நேரத்தை வீணாக்கிறதுலேருந்து விடுபட்டு யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் டபுள் லைட் ஃபரிஸ்தான் சொல்ல முடியும், இல்லையா? ஸோ டபுள் லைட் ஃபரிஸ்தானா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேருந்து விடுபட்டு நான் ஒளியாக இருக்கிறேன், உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன், இதுதான் என்னுடைய குணம். இதை தவிர எனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, இல்லையா? மற்றபடி காரியங்கள் கை கால் சரீர நிர்வாகத்துக்கு பண்ணாலும் புத்தி நான் ஆத்மா, நான் ஃபரிஸ்தா, சூக்ஷ்மாதனத்தில் இருக்கிறேன், உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன், பறந்து சக்தி கொடுக்குறேன், தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புகிறேன், ஆன்மீக நறுமணத்தை பரப்புறதுக்கு தான் நான் இருக்கிறேன். இதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இயற்கையாகவே. ஏன்னா இந்த ஜென்மத்துடைய குணாதிசயமே அதுதான். ஸோ அதுதான் ஏஞ்சல், இல்லையா? அப்படி இருக்கிறவங்கள தான் டபுள் லைட் ஏஞ்சல் அல்லது ஃபரிஸ்தான் சொல்ல முடியும். ஸ்லோகன். ஸோ ஒரு தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டுற மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் அனைத்துக்கும் அமைதியின் சக்தியின் மூலம் அமைதியை ஊட்டுறவங்க தான் ஆன்மீக சமூக சேவகர்கள். அதாவது அமைதி சக்தி மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கான பாலனை, அதாவது அமைதிப்படுத்துறது, அந்த பாலனை பண்ணுறவங்க தான் உண்மையிலே ஆன்மீக சமூக சேவகர்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.